மதுரை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம்னு சொல்றப்பயே நமக்கு முருகப்பெருமான் தான் ஞாபகம் வருவாரு. ஒரு அமைதியான மலை இல்ல அது. ஆமா, அது அந்த மலை வந்து தொல்லியல் துறையில 2000 ஆண்டுகளுக்கு மேல இருக்குன்னா வந்து சொல்றாங்க. அது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு இருக்க ஒரு பகுதி. இவ்வளவு ஆண்டுகளா சுதந்திரம் அடைஞ்சது இது வரைக்கும் பெரிய பிரச்சனை நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா சில வேலை வெட்டி இல்லாத பயலுக்கு போய் அங்க பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இப்ப அங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது, ஆடு மாடு கூலியெல்லாம் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு. அத மதுரை உயர் நீதிமன்றம் வந்து விசாரிச்சாங்க. 2 நீதிபதிகள் வேற வேற தீர்ப்புகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப 3வது நீதிபதிக்கு போச்சு. 3வது நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைச்சிகளை வெட்டுறதுக்கு வந்து தடை கொடுத்திருக்காரு அவரு. ஏன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல நீங்க வந்து வெட்டிக்கலாம், பட் அங்க மலையில வந்து வெட்டக்கூடாதுன்னு தான் உத்தரவு போட்டிருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் மலைங்கிறதும் சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம் மலைங்கிறதான் வந்து சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல மொத்தம் 6 மனுக்கள் போட போட்டிருந்து இந்த இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சம்பத்தா இன்னும் நிர்வாகி இதான வேலை. எங்கெல்லாம் லென்ஸ் வச்சுட்டு போய் பிரச்சனை பண்றது, அமைதியுமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இங்க எல்லாருமே. ஓகே, நீதிபதி இப்ப சொல்லியிருக்காரு அதை. ஓகே, அது வந்து இருக்கட்டும். நீங்க சொன்னோன்னா அந்த திருப்பரங்குன்றம் மலைன்னு கந்தன் மலை அப்படிங்கிற படத்தோட டயலாக் டீசர் வந்து வெளியாயிருக்கு. அதுலயும் இந்த ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னு பேசினார்ல, அது மாதிரிதான் அந்த டைலாக் இருக்கா? அந்த மாதிரி இல்ல, திருப்பரங்குன்றம் மலை மேல இல்ல இது மேல கூட கை வைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்காரு அந்த படத்துல. இது மாதிரி சொல்ல வேண்டியதானே? அது சொல்ல மாட்டாரு, அது பொது வெளியில சொல்லிட்டாரு. சரி, திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு போல. அதே மாதிரி அடக்கமறு அத்துமீறலாம் சொன்னீங்க, அந்த குரூப் நீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே வந்து சீண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஏற்கனவே இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் லுக்லயே நம்ம பேசியிருந்தோம். தர்ம போராளி ஹெச் ராஜா தளபதி விஜயோட இடத்த நிரப்பதான் வராருன்ட்டு. அவர் பேசின ஒரு வசனத்தையும் அந்த படத்துல பேசியிருக்காரு. என்ன வசனம்? கத்தி நீ குத்துனா மட்டும் இல்ல, நான் குத்துனாலும் குத்தும் அப்படின்னு இருக்காரு. ஒரே வன்முறையா தான் இருக்கு அந்த படத்தோட வசனம் எல்லாமே. கந்தன் மலை இதெல்லாம் வந்து பப்ளிக்லயே பேச நினைச்சிருப்பாரு போல இருக்கு. பேசலாம் பெரிய பிரச்சனை ஆயிடும், படத்திலேயாவது பேசிக்கலாம்னு பேசிட்டு இருக்காரா ஹெச் ராஜா? அது அவருக்கு தான் தெரியும். ஆனா அது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் படம். அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கு. ஒன்னும் இல்ல, செலுப்படி இல்ல. அடுத்த தளபதி எல்லாம் வர முடியாது போல இருக்கு ஹெச் ராஜாவோட. ஆமா, அவர் என்னன்னா அவரே துக்கத்துல இருக்காராம்பா. அவர் கூட இருந்த எல்லாருமே ஆளுநர் ஆயிட்டாங்க. அவர் தான் நடிகர் ஆயிட்டார்ல, இதோட என்ன வேணும் அவருக்கு? நடிகர் ஆயிட்டா அதான் மீசதான் அல்டிமேட் ஹெச் ராஜாவுக்கு.